என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே. என்ன மேடம் நல்லா 2 days லீவ் போட்டீங்க. நான் லீவ் போட்டதுல மேடமுக்கு என்ன வருதான்? இன்னும் 2 எக்ஸாம்ஸ், இது முடிஞ்சிருச்சுன்னா காலேஜ் முடிய போகுது. அதுக்கு என்ன? வீட்டுல உட்காந்து படிச்சா என்ன, காலேஜ் வந்து படிச்சா என்ன? ஓகே, நீ 2 நாள் லீவு சரி. அப்புறம் ஏன் அஜய் சார்மே வரல? அஜய் சார் வரல, அர்ஜுன் சார் வரல, யாருமே வரல, கையலக்காவும் வரல. கையலக்கா வரலன்னா என்கிட்ட கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்களாம் வரலன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ அதை அவங்க கிட்ட தான் கேட்கணும். கேட்கற கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். என்ன தேடி கண்டுபிடிக்க போற? முதல்ல இருக்கிற உண்மையை கண்டுபிடி, அடுத்து பறக்கிறதுக்கு போவியா? முதல்ல நீ அர்ஜுன் சாரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வேணா நீ வாய் பேசுவியா? ஓகேவா? தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னு தெரியல, உனக்கும் அர்ஜுன் சார் பேசிக்கிட்டே இருக்க அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு. நானும் பாக்குறேன், என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிற, நானும் பாக்குறேன். கண்டிப்பா சொல்றேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ கிழிச்சிட்டு சொல்லு. பாக்குறேன் நீ எப்படி கண்டுபிடிக்கிற, நீ எப்படி சொல்றேன்னு. கண்டுபிடிப்பேன். நீ ஒரு நாள் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன்னாலே மட்டும் பாரு. கண்டுபிடிச்சு சொல்றதுல எல்லாம் இல்லடி, நீ உடஞ்சிருவேடி. அப்போ நான் ஏன்டி உடைய போறேன்? சப்போஸ் உங்க அர்ஜுன் சாருக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த டைம்ல நீ உடஞ்சிட கூடாது. இப்படி எல்லாம் சொல்லாது. அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காது, வாய மூடு. சப்போஸ் ஆயிருக்கலாம், உன் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கூட ஆயிருக்கலாம், ஃப்ரெண்டோட அக்கா கூட ஆயிருக்கலாம். என்ன யாருக்கு தெரியும்டி? நீ என்ன ஏமாத்தணும் தானே பண்ற இப்படியெல்லாம். ஓ, உன்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டப்போ. என்னமோ பண்ணுமா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடஞ்சு மட்டும் உட்காந்துராத. நான் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிற லட்சணத்தை நானும் பாத்துக்கிறேன். ஆமா, எங்க அஜய் சார் காலையில வந்தாரு காணோம்? ஏன் அஜய் சார் தேடுற? அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சூர்யா ஞாபகம் வரும், அதனாலதான். அது இல்லாம எங்க அண்ணி சாப்பாடு கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். உங்க அஜய் சார் சாப்பிட்டுருப்பாரு, அமைதியாரு. குடும்பமே எல்லாம் பைத்தியம் தான். குடும்பத்தோட ஃப்ரெண்டும் பைத்தியம் தான். நானும் பைத்தியம் கிடையாதுடி, நீ தான் இருந்துட்டு போற. நானே பைத்தியமா? ஆமா, இந்த சூர்யான்னு சொல்றியா, அது யாரு? என்னோட லவர். எனக்கு தெரியாம உனக்கு ஒரு லவரா? ஆமா, நீ ஏன் லவ் பண்ணுவியா? அவன் கூட கொண்டுட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா. எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன் அதெல்லாம் லவ் பண்ணக்கூடாது? அதெல்லாம் நான் பண்ணுவேன்ப்பா. அத்தியா, உனக்கு லவ் பண்றது கூட இருக்கு. நான் லவ் பண்ணா மட்டும் ஏன்டி லவ் பண்றேன்னு கேக்குற? லவ் பண்ண ஏன் லவ் பண்றேன்னு கேட்கல. அவங்களோட டீட்டெயில தெரிஞ்சு வச்சுட்டு லவ் பண்ணுன்னு சொன்ன, அவ்வளவுதான். சரி, சூர்யாவை பத்தி நீ சொல்லு. உங்களுக்கு ஒரே அம்மா ஒரே அப்பா? எல்லாத்துக்கும் ஒரே அம்மா தான், ஒரே அப்பா தான். நீ வாய மூடு. தங்கச்சி ஏதாவது? தங்கச்சி எல்லாம் இல்லடி அவருக்கு. வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். இந்த அத்தை பொண்ணு இவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானடி சொன்னா உங்க டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு நீ லவ் பண்ணுன்னு சொல்லி. உங்க டீட்டெயிலாம் உங்க ஃபேமிலி டீட்டெயில் கிடையாது, அவரோட டீட்டெயில். அவர் நல்லவரா கெட்டவரா அப்படி பார்க்க சொன்னோன்னு நானு. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. இப்போ சூர்யாக்கு என்ன ஏஜ் இருக்கும்? சூர்யோட வயசு. அவர் எப்படி இருப்பாரு? ஹேண்ட்ஸமா, அழகா? என்ன ஒரு குறிப்பியே, என்னடி பேசிட்டு இருக்க நீ? நீதான் கேட்ட அவர் எப்படி இருப்பாருன்னு. அப்படி இல்லடி, நல்லவரா கெட்டவரா இல்ல ஈகோ பிடிச்சவரா அப்படி கேக்குறேன். அதெல்லாம் ஒரு ரொம்ப நல்லவர். எங்க திட்டணுமோ அங்கதான் திட்டுவாரு. ஓஹோ, புரிஞ்சுச்சா? அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. காதல சொல்லிட்டியாடி? அதான் சொல்றேன், காதல் சொல்றதுக்கு தைரியம் இருந்தா காதலி, இல்லன்னா காதலிச்சிடாதடி. நமக்கு தைரியம் இல்லைன்னா காதலிக்க கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த வலி தாங்க முடியாத வலி ஆயிரும்டி. நீ உன் காதல சொல்லிட்டியான்னு கேட்டா எதுக்கு சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்க? இப்ப நான் என் காதல சொல்லாதனாலதான் இப்ப நான் வருத்தப்பட்டு இருக்கேன். அதே தான் உனக்கும் சொல்ற. தைரியம் இருந்தா காதலி. அதுக்கு என்ன நாளைக்கே போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்றியா? என்ன வேணா பண்ணுமா, அடுத்தவங்க கொட்டிட்டு போறதுக்குள்ள நீ முந்திக்கோ. அப்புறம் அதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்படுறது ரொம்ப பெரிய வலிடி. நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏண்டி இது முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு அழுந்துட்டுலாம் இருக்க கூடாது. நான் கடுப்பாயிருவேன். அம்மாடி, இன்னும் 2 எக்ஸாம் தான், அதுக்குள்ள காலேஜ் விட்டு நானும் போயிருவேன். அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. அண்ணாங்கட்டியே தான் நானும் சொல்றேன். சீக்கிரம் போய் அர்ஜுன் சார் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடு. இல்லாட்டினா நீ தான் கஷ்டப்படணும். முக்கியமா என் அக்கா இருக்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிடாத. ஏன் உங்க அக்கா இருக்கும் போது நான் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? அப்படிதாண்டி பண்ணுவேனா? ப்ரொஃபஸருக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுடி. முக்கியமா என் அக்காவுக்கு முன்னாடி மட்டும் பண்ணிடாத. அப்புறம் கடைசியில அவஸ்தைப்படுறது நீதான். கடைசியில நீ அவஸ்தைப்பட மாட்ட, இன்னொருத்தவங்க தான் அவஸ்தைப்பட போறாங்க. அதுதான் சொல்றேன், சீக்கிரம் சொல்லிடு. என் அக்கா இருக்கும்போது மட்டும் சொல்லிடாத. ஓகே ஓகே, நீ இவ்ளோ டிப்ஸ் குடுக்கறல, அது போதும் எனக்கு. இப்பயும் சொல்றேன், நீ அக்கா இருக்கும்போது மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. பார்க்கலாம், உங்க அக்கா இருக்கும்போது கூட சொல்லலாம். சொல்றதுக்கு தைரியம் தான் சொல்லிடுவேன் நானு. சொல்லிடுவேடி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ எதுவும் அடி வாங்க மாட்ட, இன்னொருத்தவங்க தான் அடி வாங்குவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன்ப்பா. ரொம்ப பாவுண்டி, யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. நீ யாரு இந்த அடி வாங்குவா திட்டு வாங்குவா யாரு சொல்லிட்டு இருக்க நீ? உனக்கு அதெல்லாம் புரியாதுடி. இவ செஞ்சு சொல்றேன், எங்க அக்கா இருக்கும்போது மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிடாதடி. ஏறி இவ்வளவு கெஞ்சி கேக்குறனால ஓகே. அப்புறம் மாத்தியர்ல பேசிடக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணாம இருக்கிறதே நல்லதுடி. நான் சூர்யாவை பத்தி கேட்டேன். நீ எங்க இருந்து எங்க டாபிக் கொண்டு போயிட்டு இருக்க? நல்ல டாபிக்கா கொண்டு போயிட்டு இருக்க, பார்த்தா தெரியல. மண்ணங்கட்டி டாபிக் எங்கயாவது போகணும்டி. சூர்யாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையா? இல்லன்னு சொல்லி தானே இப்ப வருத்தப்பட்டு இருக்கேன். நீ பண்ணிருந்த உயிரோட இருந்திருப்பாருன்னு இருக்கியோ? இல்ல, நான் லவ் பண்ணாம இருந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுதுடி. ஏன்?
உனக்கு சொன்னா புரியாது. லவ் பண்ணாம இருந்திருந்தா அவங்க உயிரோட இருந்திருப்பாங்களோன்னு தோணுது. என்னமோ என் மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருக்கு. என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். நான் வேணா உங்க அக்காவை கூப்பிட்டுமா? அம்மா தாயே, கொஞ்ச நேரம் கம்முனரு. எங்க அக்கா ரிட்டர்ன் வந்து என்ன திட்டணும் அதானே? இல்லடி, கேட்டேன். அர்த்தமா இருக்குன்னு சொன்னியா, அதான் கேட்டேன். எப்பா சாமி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. சும்மா லைட்டா நீ சூர்யாவை கேட்ட உடனே வருத்தம் வந்துச்சு, அவ்வளவுதான். சும்மா லைட்டான்னு சொல்லாத, வெளியில தான் நீ சிரிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுது. மனசுக்குள்ள கஷ்டப்படுற நல்லாவே தெரியுதுடி. தெரியுதுல, தயவு செஞ்சு இனிமே கேட்காதடி. சாமி, இனிமே கேட்கல விடு. கடைசி ஒரே ஒரு கேள்வி, என்ன இவ்வளவு சொல்றியே? நீ ஏன் உன் காதல சொல்றதுக்கு உனக்கு ஏன் தைரியம் இல்ல? சொல்லணும்னு அந்த அன்னைக்கு போனேன். அந்த அன்னைக்கு காதலே இல்லாம போகும்னு நான் நினைச்சு பாக்கலடி. அந்த அன்னைக்கு காதலே இல்லாம போயிருச்சுல, அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு இனிமே யாரையும் காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு வருணாலதான் பிரச்சனை. அப்ப பேசாம நீ வருணிய லவ் பண்ணிருக்கலாமே. அவன் கூட நீ ஃப்ரெண்டா இருந்த. நான் வரதுக்கு முன்னாடி அவன் கூட தான் ஃப்ரெண்டா இருந்தேன். அப்புறம் என்ன? இப்ப பிடிக்கல, வேண்டாம் விட்டுட்டேன். ஏன் நான் அவனையே லவ் பண்ணணும்? லவ் வந்து யாருக்கு மேல வரணுமோ அவங்க மேலதானே வரணும். வருண் மேலதான் வரணுமா எனக்கு? சரி, ஓகே. இப்ப சூர்யாவும் இல்லன்னு சொல்லி நீ சொன்ன. இப்ப வருண கல்யாணம் பண்ணிட்டு அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் தானே? அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கனால தானே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறான். அது உண்மைதான். அவன் என் மேல காதல் வச்சிருக்கிறது உண்மைதான். நான் அவன் மேல காதல் வைக்கலையேடி. வற்புறுத்தி கல்யாணம் பண்ண மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் நீ நினைக்கிறியா? உண்மையா லவ் பண்ணவங்களா என்ன பண்ணுவாங்க? அருண் என்ன உண்மையா லவ் பண்ணியிருந்தானா கண்டிப்பா எனக்கு விட்டு கொடுத்துருப்பான். சூர்யாவை கொண்டிருக்க மாட்டான்ல. இதுக்கு மேலே அவன் கூட வாழணும்னு எனக்கு விருப்பம் இல்லடி. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? சூர்யாவுக்கு துரோகம் பண்ணியாச்சு, அவன் கூட நான் சேர்ந்து வாழணுமா? எப்ப பார்த்தாலும் அவன் சூர்யா கொண்டா ஞாபகம் தான் வரும். அவன் கூட எப்படி வாழ்வேனா? லவ் பண்ணா அந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்ணா விட்டு கொடுக்கணும். அது தெரியலையே வருணுக்கு. தெரிஞ்சிருந்தா என்னைக்கோ வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருப்பான். பட் தெரியலையடி. இதுக்கு மேல அவனை லவ் பண்ணுன்னு நீ சொல்லக்கூடாதுடி. தெரிஞ்சிருந்தானா அவனுக்கு நீ கிடைச்சிருக்கலாம். அதான் தெரியாம போயிடுச்சு அவனுக்கு. இன்னுமே எனக்கு சூர்யா ஞாபகம் தான். யாரால? எல்லாம் அவனால தானே. அவன் கூட போய் சந்தோஷமா வாழ நான் எப்படி வாழுவேன்? சரி, ஓகே. கேட்டது தப்புதான், வருத்தப்படாத. கேட்கறதெல்லாம் கேட்டுறடி, அப்புறம் தப்புன்னு சொல்லிடு. இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இது தெரிஞ்சுக்கிட்டேன் போதும். இதுக்கு மேல எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லடி. மொத்தத்தையும் வாயில இருந்து வாங்கிட்டேன். இதுக்கு மேல தெரியறதுக்கு அங்க என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல, இது போதும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நீ உன் அர்ஜுன் சாரை பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நானும் ஒரு நாள் கண்டுபிடிப்பேன். உனக்காக நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு காட்டுறேன். அத முதல்ல செய்டி. இல்லன்னா நான் என் பேரையே மாத்திக்கிறேன் போ. அப்ப ரெடியா இருந்துக்கோ. கண்டுபிடிக்க என்னோட வாழ்த்துக்கள் ரீ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். எங்க அவனை காணும் கிளாஸ்ல? அவன் அஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஓ, அஜய் சார் கிட்டயா? ஓகேடி. அவன் எப்படி அஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கான்? அதான் அஜய் சார் கண்டாலே பிடிக்காது. அஜய் சார், அர்ஜுன் சார், கையலக்கா யார கண்டாலும் பிடிக்காது. தெரியலடி என்னன்னு சொல்லிட்டு. என்ன சொன்ன? யார்கிட்ட பேசுறாங்கன்னு சொன்ன? அஜய் சார் கிட்ட. என்னாச்சு? அஜய் சார் என்னோட ஃப்ரெண்டு. எப்போதுமே நான் அஜயன் தாண்டி கூப்பிடுவேன். சரி, நான் வரேன். இருடி, என்னன்னு சொல்லிட்டு போடி. நான் சூர்யாவையே சூர்யான் தான் கூப்பிட வேண்டி. வரேன்டி. கிளாஸ்லயே இரு. என்னடி வரும்? நான் ஏதோ செய்யற மாதிரி நீ போற. நான் வரேன்டி. ஒரு மனுஷன் இங்க பேச பேச எப்படியா ஓடுவா? மரியாதை கொடுக்கறது இல்ல இவ. வர வர எனக்கு போயிட்டு போகுது. நம்ம அர்ஜுன் சார் நினைச்சு கனவு காணுவோம். முதல்ல சவால் விட்டது ஜெயிக்கணும். கண்டுபிடிக்கிறேன் அவங்களோட ஃபேமிலி. நான் கண்டுபிடிக்கிறேன். நான் மட்டும் பாரு. என்னடா இவ்வளவு நம்மள தேடி வந்திருக்கான்? கிளாஸ்க்குள்ள இருக்காம இங்க எதுக்கு இருக்கீங்க? சார், இது கிளாஸுக்கு வெளியில எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க எங்க வேணாலும் நின்னுங்க, வழிய விடுங்க. சார், ஒரு நிமிஷம். என்கிட்ட என்ன கேட்க வந்திருக்குன்னு தெரியுது நான் ஒரு தெரியுதுல. அப்புறம் எதுக்கு போற? என் பயமா? மரியாதை மரியாதை கொடுறா. என்னால கொடுக்க முடியாது. நீ கிளாஸ்குள்ள மட்டும்தான் எனக்கு சார். வெளியில வந்தா நீ எனக்கு சாரே கிடையாது. இப்போ உனக்கு என்ன, நான் அஞ்சலியை லவ் பண்றேன்னா இல்லையான்னு தெரியும். தானே நான் அஞ்சலியை லவ் பண்றேன் தெரியும்ல. அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க தெரியும்ல. நீ பண்ணாம போ. இதுல எனக்கு என்ன? என்கிட்ட வந்து எதுக்கு மிரட்டிட்டு இருக்க? அவங்க கிட்ட சொன்னேன் நான் அஞ்சலியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஏன் அஞ்சலி கூட ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? ரெண்டுக்கும் லவ்வருக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். நீ பாக்குற பார்வையிலேயே எனக்கு தெரியும். ஓ சார், தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கோங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியுமா? ஏற்கனவே அஞ்சலியை ஒருத்தர் லவ் பண்ணான்னு சொல்லி செத்துட்டாண்டாவன். அவன் செத்ததுக்குலாம் நான் என்ன பண்றது? நான்லாம் எந்த ஃபீலும் பண்ண மாட்டேன். நான் முதல்ல அஞ்சலியை லவ் பண்ணவோ இல்ல, ஒன்னும் பண்ணவில்ல. தயவு செஞ்சு வழிய விடு. என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. தயவு செஞ்சு நான் அஞ்சலி கிட்ட நீ பேசக்கூடாது. அவங்க அண்ணா வந்து சொல்லிட்டு இல்லைன்னா அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. பேசுவேன் அவகிட்ட, பேசுவேன். பேசாம இருப்ப. உனக்கு என்ன? அவகிட்ட பேசினா நீ உயிரோட இருக்க மாட்ட. டே, அவகிட்ட எந்த பையனும் பேசக்கூடாதடா. ஆமா, எந்த பையனும் பேசக்கூடாது. ஓகேடா. நீ ஒரு பொண்ணு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய், என்ன தவிர மித்த எந்த பசங்க கிட்டயும் அவ பேசக்கூடாது அப்படின்னு நீ ரூல்ஸ் போடக்கூடாது, சரியா? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ வேணா வச்சுக்கோ. டே, என்ன திமிரா? அவளை லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உனக்கு என்ன உண்மை தெரியணும் அவ்வளவுதானே? அவளை நீ லவ் பண்றியா இல்லையாடா? ஆமா, அவளை நான் லவ் பண்றேன். இதுல உனக்கு என்ன? டேய், நான் லவ் பண்ணுவேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவளை கல்யாணம் கூட நான் பண்ணுவேன். நீ பேசாத. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டுறதுக்கு பதிலா என்ன மாதிரி ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டலாவ. ஒன்னும் தப்பு கிடையாது அதுல, சரிங்களா சார்? நான் ஒரு வச்சுக்கிறேன்டா, உன்னை வச்சுக்கிறேன். என்ன வச்சு நீ என்னடா பண்ண போற? உன் வைஃபை வேணா நீ போய் வச்சுக்கூடா. என்ன வச்சு நீ என்ன பண்ண போற? இருக்குடா உனக்கு. இருக்கட்டும்டா, இப்ப கிளம்புடா. ரிட்டர்ன் வருவேன், வரமாட்டேன்னு மட்டும் நினைச்சுக்காது. உன் சாவு என் கையில தான். இருக்கட்டும், என் சாவு உன் கையில நான் வச்சுக்கிறேன். நீ தெரியும்டா இப்படி எல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு. ஒரு டைம் என்ன நான் கேர்லெஸ்ஸா இருந்திருப்பேன். நான் இப்ப கேர்ஃபுல்லா இருக்கேன்டா. உன்னால அஞ்சலியோ தொட முடியாது, என்னையும் தொட முடியாது. முடிஞ்சா தொட்டுக்கோ. அஜய், அஜய்,
ஏய் நின்னு எதுக்கு இவ்ளோ ஃபாஸ்ட்? இல்ல ஒரு நிமிஷம் நீ முதல்ல மூச்சை வாங்கு. என்னால முடியல அஜய். இவ்ளோ ஃபாஸ்டா உன்னை யார் ஓடி வர சொன்னது? வருண் ஆமா வருண். இப்ப என்ன? வருண் உங்ககிட்ட வந்து பேசினானா? ஆமா பேசினா. என்ன பேசினா வருண்? என்ன பேசினா சீக்கிரம் சொல்லுங்க. ஒன்னும் பேசல. புக்ல ஒரு டவுட் இருக்கு, அது சொல்ல சொன்னா அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதானா? ஓகே. இப்ப எதுக்கு அவ்வளவுதானா ஓகேவான்னு கேக்குற? ஒண்ணுல பயந்து ஓடி வந்தேன். பயந்து ஓடி வந்தியா? எதுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. புரியாதா? புரியாமலே இருக்கட்டும். என்ன இந்த சூர்யாவை கொண்ட மாதிரி என்னைய கொண்டுருவான்னு பயப்படுற போல? உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற யாரு? ஷாலு தான் என்கிட்ட சொன்னா. ஓ ஷாலோனியா, ஓகே. சரி ரொம்பலாம் இனிமே என்கிட்ட பேசாதீங்க வருண் முன்னாடி. ஏன் நான் பேசுவேனே, அவனுக்கு என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தெரியும். இல்ல அவனுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். உங்க அண்ணன் பேச வேணாம்னு சொல்லிட்டு உங்க அக்கா பேச வேணாம்னு சொல்லிட்டு நான் பேசாம இருப்பேன். எவனோ ஒருத்த வந்து சொல்றதுக்காகலாம் நான் பேசாம இருக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன் இப்ப உங்ககிட்ட? உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னான். இப்பதான் டவுட்னு சொன்னீங்க. நீ வேற மூச்சு வாங்கிட்டு இருந்தியா? அதான். ஐயோ. உன்னால எனக்கு ஒன்னும் ஆகாதுமா, விடு. இல்ல என்னால ஏற்கனவே ஒரு உயிர் போயிருச்சே, அதான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன். சரி நான் போயிட்டு வரேன். ஓகே போயிட்டு வா. காலேஜ்குள்ள இப்படி எல்லாம் நின்னு பேசக்கூடாது, ஓகேவா? ஏன்? எதுக்கு இத்தனையே? இல்ல கேக்குற சொல்லுங்க. இன்னும் பிரின்சிபல் ஏதாவது நினைச்சுக்குவாங்க, அப்புறம் உனக்கு கெட்ட பேர் ஆயிரும். அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுறதுல என்ன இருக்கா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒழுங்கா பேசாதீங்கன்னு சொன்னேன். ஐயோ வருண் வர, நான் போறேன். வரதுக்கு நீயும் பயப்படுற? போறேன் பாய். ஐயோ பொறுமையா அஞ்சலி. ஐயோ அஜய். ஐயோ டைல்ஸ் வலிக்குது. எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தா. பாத்தே நடந்து வர மாட்டியா? சூர்யா. என்னாச்சு அஜய்? ஐயோ சாரி அஜய். சரி விடுங்க. என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இப்ப எதுக்கு என்ன சூர்யான்னு சொன்ன நீ? அது ஒண்ணும் இல்ல, விழுக்கும் போது சூர்யா மாதிரியே இருந்துச்சு, அதான். உங்க கண்ணை பார்க்கும் போது எனக்கு சூர்யா மாதிரி தெரிஞ்சு, அதான். அப்ப என்ன பார்த்தா சூர்யா மாதிரி உனக்கு தெரியுது? அப்ப என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? விடுங்க சூர்யா பாய். நான் சூர்யால அஜய். ஐயோ சாரி. சொல்லி சூர்யான்னு சொல்றேன். எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு உன் வாயில இருந்து நான் இந்த பேரு கேட்டிருக்கேன். என்ன பார்த்து சூர்யான்றல கண்டிப்பா உன் முன்னாடி நான் வந்து நிப்பேன். எல்லா பிரச்சனையும் மட்டும் தீரட்டும், உன் கண்ணு முன்னாடி கண்டிப்பா நான் வந்து நிப்பேன். ஆனா நீ என்ன சூர்யான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னடா அவ விழுகுவாளா, நீ புடிப்பியா, என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் தானே அமையறது, உனக்கு அதெல்லாம் புரியாது. இன்னைக்கு நைட் உன் கண்ணு முன்னாடி அவளை தூக்கிட்டு போறனா இல்லையான்னு பாரு. நீ அவளை தூக்கிட்டு போற? தூக்கிட்டு போய் நாளைக்கு அவளை நான் கல்யாணம் பண்றேன்டா. முடிஞ்சா செய்டா. சேலஞ்சாவே சொல்றேன், முடிஞ்சா செய். என்ன தாண்டி சுண்டு வரல் இல்ல அவளோட நிலையில தொட்டுப்பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. முடிஞ்சா அவளோட நிலையில தொட்டுப்பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. அவளை மட்டும் நான் தூக்கிட்டேன், அவளை விட்டு நீ போயிடணும். நான் போயிடுறேன், சேலஞ்ச் தான். அவளை மட்டும் நீ தூக்கிட்டு போகல, அவளை நீ இன்னொரு வாட்டி வந்து தொந்தரவே பண்ணக்கூடாது, அவகிட்ட எதுவும் பேசக்கூடாது. பாக்கலாம்டா பாக்கலாம், இதுல நான் தான் ஜெயிப்பேன். அவளை தூக்கிட்டு போறேன்டா. நீ எப்படி என்ன தடுக்கிற நானும் பாக்குறேன். பாக்கலாம்டா, டைம் இருக்குல்ல, நைட் வரைக்கும் பாக்கலாம். அவ்வளவு லேசா மட்டும் உன்னை தூக்கிட்டு போக விட்டுருவேன்னு நினைச்சுக்காத. நல்ல பிளான் போட்டு, நல்ல பிளான் போட்டே வை. அச்சச்சோ கச்சிஃப் அங்கே விழுந்துருச்சு. வருண், அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான். நீ எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நானும் எதுவும் பண்ண மாட்டேன். நீ வந்து அவர்கிட்ட மிரட்டி இருக்கேன்னு நல்லாவே தெரியுது வருண். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரெண்டு தான், வேற எதுவும் கற்பனை பண்ணிட்டு இருக்காது, ஓகேவா? உன்கிட்டயே அப்புறம் நான் பேச மாட்டேன் வருண். நான் போய் என் சார் கிட்ட வம்பளுக்க போல. சார் கிட்ட எல்லாம் நான் வம்பளுக்கவே மாட்டேனே. ஆமாமா, இவரு வம்பளுக்கவே மாட்டார். வாய மூடுறா. வாய க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போவும் சொல்லிட்ட, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான். தேவையில்லாம என் பேரை வச்சு எங்கேயாச்சும் சண்டை போடுறதோ வம்பளுக்குறதோ பார்த்தனா அவ்வளவுதான் வரும். அப்புறம் நான் மனுஷியவே இருக்க மாட்டேன் வரும். இப்போ சொல்லிட்டு அவர் எனக்கு ஃப்ரெண்ட் தான், நான் அவருக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தான். எப்படி சூர்யாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த மாதிரியா? ஏய் சூர்யா வேற இவரு வேற, தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. எங்க அண்ணனே எதுவுமே சொல்ல, நீ தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாத. இதுக்குள்ள நாங்க பாத்துக்கிறோம். அப்பா பேச்ச நானும் தட்ட மாட்டேன், சரியா? உன்னை பத்தி நல்லாவே தெரியும், அப்பா பேச்ச தட்ட மாட்டேன்னு. தெரியுதுல, அப்ப நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், சரியா? ஒரு டைம் கொடுத்த வழி பத்தாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? தெரியுதுல, அந்த வழி தெரியுதுல. டேய், என்ன தாண்டி முடிஞ்ச அந்த வழியை கொடுத்து பாரு. அவள அந்த பழைய சந்தோஷத்தை நான் கொண்டு வருவேன்டா. முடிஞ்சா கொண்டு வாடா, கவலைப்படாத, சீக்கிரமா கொண்டு வந்து. மனசுக்குள்ள இன்னும் அஞ்சலி எனக்கு தான் நினைச்சிட்டு இருக்காது, சரியா? நினைப்ப அவள நாளைக்கே நான் கல்யாணம் பண்றேன்டா, அவங்க அப்பா கூட தெரியாம. முதல்ல தூக்குங்க சார், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது இருக்கட்டும். தூக்கி காட்டுறேன்டா அவளை, தூக்கி காட்டிக்கிட்டு உன்ட்டு வந்து பேச. தூக்கறதுக்கே இங்க ஒண்ணும் முடியலையா, இதுல இவ்ளோ வாயா. தூக்கி காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க சார், எதுவும் சொல்ல. ஞாபகம் வச்சு கூட எங்க ஜோடி பொறுத்த எப்படி சூப்பரா. ஏய் ஆனாலும் நல்லா இருக்குடா, இதெல்லாம் எவ்வளவு சூப்பர் தெரியுமா? உன்னாலதான் பேபி என் பக்கத்துல நிக்கிறான். தேங்க்யூடா, அதுக்காக உன்கிட்டதான் தேங்க்ஸ் சொல்றது. தேங்க்யூ. தரையில நட, பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, சரியா? அவ என்னோட வைஃப். யார் சொன்னா? அது என்னோட வைஃப்டா, எனக்குன்னு முடிவு பண்ணி வச்சுட்டாரு கடவுள்.
நீ நினைச்சால அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது சரியா? இப்படிதான் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிப்பேன் எப்பொழுதுமே. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி, எப்போதுமே அவளுக்கு முன்னாடி இப்படிதான் நிப்பேன்னு சொன்ன அவ்வளவுதான். ஆமா, நீங்க எப்போதுமே இப்படிதானே நினைப்பீங்க. கேட்டல, எப்போதுமே அவளுக்கு முன்னாடி நான் வந்து நிப்பேன். இப்ப வேணா நீ சந்தோஷமா இருந்துக்கோ சரியா? எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குன்னு ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, பட் போடல ஃப்ரெண்ட், சாரி. ஆமாங்க, அதுக்கு தான் சாரி கேட்க வந்தோம். ரொம்ப ரொம்ப சாரிங்க. நாளைக்கு கன்ஃபார்மா எனக்கு என்ன ஏற்கனவே தான். சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா ட்விஸ்ட் இருக்காதுல்ல, அதனால தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்காக பாருங்க. பை பை. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.